நாம் பார்க்க போகும் தொகுப்பு கொஸ்டின்ஸ் இன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது எளிமையான நிகழ்கால கேள்விகளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளப் போகிறோம். நாம் ஒரு சாதாரண விஷயத்தை பற்றி கேள்வி கேட்கும்போது இதை பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, இஸ் ஷி யோர் ஃப்ரெண்ட்? அவள் உன் தோழியா? தினசரி நடக்கும் விஷயங்களை பற்றி கேள்வி கேட்கும் போதும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, Do you go to school every day? நீ தினமும் பள்ளிக்கு செல்வாயா? உண்மையான கருத்துக்களை பற்றி கேள்வி எழுப்பவும் இதை நாம் பயன்படுத்துகிறோம். உதாரணத்திற்கு, Does the sun rise in the east? சூரியன் கிழக்கில் உதிக்குதா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்க வேண்டும் என்றால் do அல்லது does கொண்டு கேள்வியை ஆரம்பிக்க வேண்டும். அதன் கூடவே ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பை சேர்த்து கொள்ள வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவரை குறிப்பிட்டால் டஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். மேற்பட்டோரை குறிப்பிட்டால் டூ என்ற வார்த்தையை உபயோகிக்க வேண்டும். டூ அல்லது டஸ் பிளஸ் சப்ஜெக்ட் பிளஸ் verb in first form. உதாரணத்திற்கு, டஸ் he go to school every day? அவன் தினமும் பள்ளிக்கு செல்வானா? இங்கே சப்ஜெக்ட் ஒருவரை குறிப்பிடுகிறது, அதனால் டஸ் என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். Do they go to school every day? அவர்கள் தினமும் பள்ளிக்கு செல்வார்களா? இங்கே சப்ஜெக்ட் ஒன்றிற்கும் மேற்பட்டோரை குறிப்பிடுகிறது, அதனால் do என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றோம். கவனிக்கவும், I or you என்று ஒருவரை குறிப்பிடும் பட்சத்தில் do உபயோகிக்க வேண்டும், இல்லை என்றால் does உபயோகிக்க வேண்டும். verb to be என்று இருந்தால் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் கேள்வி கேட்க இஸ் அல்லது ஆர் என்ற வார்த்தையை கொண்டு கேள்வியை ஆரம்பிக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவரை குறிப்பிட்டால் இஸ் உபயோகிக்க வேண்டும். சப்ஜெக்ட் ஒருவருக்கும் மேற்பட்டோரை குறிப்பிட்டால் ஆர் உபயோகிக்க வேண்டும். உதாரணத்திற்கு, இஸ் ஷி யோர் மதர்? இந்த வாக்கியத்தில் சப்ஜெக்ட் ஒருவரை குறிப்பிடுவதனால் இஸ் உபயோகிக்கின்றோம். ஆர் தே யோர் பேரண்ட்ஸ்? அவர்கள் உன் பெற்றோரா? இங்கே சப்ஜெக்ட் ஒருவருக்கும் மேற்பட்டோரை குறிப்பிடுவதால் ஆர் உபயோகிக்கின்றோம். கவனிக்கவும், இங்கே ஐ அல்லது யூ ஒருவரை குறிப்பிட்டிருந்தாலும் ஆர் உபயோகிக்க வேண்டும். இன்று நாம் எளிமையான நிகழ்கால வாக்கியங்களை கொண்டு ஆங்கிலத்தில் எவ்வாறு கேள்வி கேட்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம்.